போட்டோ காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புகைப்படம் எடுக்கின்ற காட்சி தற்போது முழு திரையிலே பார்க்கலாம். முதலமைச்சர் ஆளுநர் முதலமைச்சர் தலைமையில் 30 பேர் கொண்ட அந்த 33 பேர் கொண்ட அமைச்சரவை, தமிழக அமைச்சரவை, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அந்த அமைச்சரவை தற்போது புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகள் ராஜ்பவனிலிருந்து நமக்கு நேரலையில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பவன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் ராஜ்பவன் தற்போது மக்கள் பவனாக மாறி இருக்கிறது. மக்கள் பவனிலே முதலமைச்சர் உள்ளிட்ட 33 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையுடன் ஆளுநர் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அந்த நேரலை காட்சிகள் நமக்கு தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமான காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் புதிய அமைச்சரவை இதுதான். 33 அமைச்சர்கள் கொண்ட முதலமைச்சர் விஜய் உட்பட 33 பேர் கொண்ட அமைச்சரவை தற்போது பதவியேற்கும் நேரலை காட்சிகள் நமக்கு வந்திருக்கின்றன. தற்போது பிரேக்கிங் செய்தியாக நாம் பார்க்க இருப்பது, மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கியது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கியது என்று கூறலாம். 1952ஆம் ஆண்டு ராஜாஜி ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்திருந்தார், கூட்டணி அமைச்சரவை. அதற்கு பின் கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 1967 திமுக ஆட்சியை பிடித்த பிறகு 60 ஆண்டு காலமாக திமுக அல்லது அதிமுக அமைச்சர்களை மட்டுமே பார்த்து வந்த நாம் முதன் முறையாக தற்போது தாவேகாவின் கூட்டணி அமைச்சரவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அமைச்சர் பதவியை காங்கிரஸை சேர்ந்த இருவர் பெற்றிருக்கிறார்கள். ராஜேஷ்குமார், அதே போன்று இரண்டு பேர் வாங்கியிருக்கிறார்கள். 2 முக்கிய காங்கிரஸ் அமைச்சர்கள் தற்போது வந்திருப்பது இதுதான் முதன்முறையாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கியது. எனவே மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று மிக மிக இளமையான அமைச்சரவை, தமிழகத்தில் தற்போது பதவியேற்றுள்ள அமைச்சரவை என்பது மிக மிக இளமையான அமைச்சரவை. சராசரி வயது என்று பார்த்தால் வெறும் 44. இந்த அமைச்சரவையின் சராசரி வயது 44 என்ற வகையில் இருக்கிறது. எனவே மிகவும் இளமையான அமைச்சரவை தமிழகத்திலே வந்திருப்பது. வழி நடத்துவதற்காக அனுபவம் வாய்ந்த சிலர், வழி நடந்திட இளைஞர்கள் பெரிய படை என 33 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையை தமிழக முதலமைச்சர் விஜய் அமைத்திருக்கிறார். மிக மிக முக்கியமான செய்தியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இளைய படை தற்போது தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி புரிவதற்காக தற்போது பதவி ஏற்றிருக்கிறது. அந்த அமைச்சரவையிலே நீங்கள் பார்த்தீர்கள், வயதான அமைச்சர் என்று பார்த்தால் செங்கோட்டையன், கே.ஏ. செங்கோட்டையன் தான் வயதான அமைச்சர். 60 வயதுக்கு மேற்பட்டோர் என்றால் 4 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையில் பொதுவாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அமைச்சரவையிலேயே 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் 33 22 பேர் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். மிகவும் இளமையான அமைச்சர். இளம் அமைச்சர் யார் என்றால் 28 வயதாகும் கமலி, அவிநாசி தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலி 28 வயதான ஆகிறது. அவர்தான் மிகவும் இளம் அமைச்சராக இருக்கிறார். கமலி அவிநாசி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின் கீர்த்தனா, அதே போன்று கீர்த்தனா என்பவர் 29 வயது ஆகிறது கீர்த்தனாவுக்கு. அதே போன்று மேலும் ஒருவர் என 3 பேர், அந்த 3 பேர் 29 வயதுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. 60 வயதுக்கு மேல் 4 பேர் இருக்கிறார்கள். செங்கோட்டையன், என் ஆனந்த், புஷி ஆனந்த், அதே போன்று மேலூர் விஸ்வநாதன், வேளச்சேரி குமார் ஆகிய 4 பேரும் 60 வயதுக்கு மேற்பட்டோர். 50 வயதுக்கு மேற்பட்டோர் என்று பார்த்தால் 7 பேர் இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், அதே போன்று சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், குமாரபாளையத்தின் விஜயலட்சுமி, ரஞ்சித் குமார், காந்திராஜ், ஸ்ரீநாத் ஆகிய முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத், தூத்துக்குடியின் எம்எல்ஏ ஸ்ரீநாத், இவர்கள்தான் 7 பேர் தான் 50 வயதுக்கு மேற்பட்டோர். மற்றபடி 22 பேர் 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அவிநாசி கமலி, கிணத்துக்கடவு விக்னேஷ், சிவகாசி கீர்த்தனா ஆகியோர் 30 வயதுக்குள்ளாக இருக்கிறார்கள். 28 வயது கமலி என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. 1967 அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற போது, அண்ணாதுரை பதவியேற்ற போது அவருடைய அமைச்சரவை இளம் அமைச்சரவையாக காட்சியளித்தது. பிறகு 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் ஒரு மிக்ஸ் ஆஃப், இதுவரை பார்க்காத பல புதுமுகங்கள் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். ஆனால் இந்த முறை விஜய் புதிய சாதனை செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் ஒரு புதிய யுகத்தையே தொடங்கி வைத்திருக்கார் என்று தான் கூற வேண்டும். என்றால் இந்த அமைச்சரவையில் பலர் இவர்தான் எம்எல்ஏ என்று தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னும் இவர்தான் நமது தொகுதி எம்எல்ஏ என்று தெரியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். முகம் தெரியாத பல சாதாரணமான மனிதர்கள் இந்த முறை அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள்.
எப்போதும் அமைச்சர்கள் என்றால் ஒரு 40-50 முகங்கள் தான் மீண்டும் மீண்டும் பார்த்த முகங்களாகவே இருக்கும். ஆனால் இதுதான் முதன் முறை புதிய முகங்கள். இவர்கள் யாரென்றே தெரியாதவர்கள் எல்லாம் தற்போது அமைச்சர்களாக மாறியிருக்கிறார்கள். சாதாரணமானவர்கள், இளைய தலைமுறையினர் பலர் இந்த முறை அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். எனவே விஜய் ஒரு புதிய யுகத்தை, முதலமைச்சர் விஜய் ஒரு புதிய யுகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி முறை, கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கியது என்பது மிக மிக முக்கியமானது. காங்கிரஸ் 50 சரியாக சொல்ல வேண்டும்னா 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தற்போது அமைச்சரவையிலே பதவியேற்றிருக்கிறது. எனவே தமிழகத்திலே ஒரு புதிய யுகம், புதிய அத்தியாயம் தமிழக வரலாற்றிலே தொடங்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். 1952 ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தார். அதற்கு பிறகு தற்போதுதான் முதன்முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமாக இந்த அமைச்சரவை இளம் படையை கொண்ட அமைச்சரவையாக இருப்பதால் பல புதிய மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் 52 வயதாக முதலமைச்சர் விஜய் தனக்கு தேவையான அனுபவஸ்தர்கள் சிலரும் வழி நடத்திட, சிலரும் வழி ஓடிட, தொடர்ந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் செயலாற்றிட ஒரு பெரிய இளைஞர் படையை வைத்திருக்கிறார்.